கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 11:28. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Matthew 11:28. I will give you rest. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே யாக்கோபு என்பவன் தன் அண்ணனை 2 முறை ஏமாற்றினான். பிறகு தன் மாமா லாபானால் பல முறை ஏமாற்றப்பட்டான். அவனுக்கு ஆறுதலே கிடைக்கவில்லை. பின்பு கர்த்தருடைய சமூகத்தை ஓடி வந்தான், ஜெபித்தான், ஆறுதலை பெற்றுக்கொண்டான். இளைப்பாறுதல் அவனுக்கு கிடைத்தது. யாக்கோபு எத்தன் என்ற பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்னும் பெயர் அவனுக்கு தரிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே பெத்தானியா குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்கள். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். மரியாளோ கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு இளைப்பாறுதலை பெறுகிறவளாக காணப்பட்டாள். நாம் ஆறுதலுக்காக யாரை தேடி நாடி ஓடுகிறோம்? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஓடோடி வருவோம். மரியாளைப் போல கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு நாம் விரும்பும் இளைப்பாறுதலை தருவார். நம் வருத்தம் நீங்கச் செய்வார். நம் கவலைகள் யாவும் மறக்கும்படி செய்வார். நம் கண்ணீரை துடைப்பார். நம்முடைய துக்கம் மாற்றப்படும். நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வருவோம். நிரந்தர இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம். ஆமென். இளைப்பாறுதல் தருகிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இலை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பள்ளிக்கு ஒழுங்காக செல்ல, ஊர் சுற்றாதபடி, பெற்றோருக்கு இழிவான காரியத்தை நேரிடச் செய்யாதபடி இருக்க கற்றுக்கொடும். உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறோம். தவறான நண்பர்களுடன் இணைந்து தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி தேவரீர் கிருபையாய் பிள்ளைகளை பாதுகாத்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பள்ளி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பள்ளி பெண் பிள்ளைகளுக்காக, கல்லூரி மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கத்தை கற்றுத்தாரும், கீழ்ப்படிதலை கற்றுத்தாரும். பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் திகழ தேவனை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒழுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ, பெற்றோருக்கு ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும். ஊர் சுற்றாதபடி இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.